வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சேலம் டு ஈரோடு போகிற ரூட்டில் இப்படி ஒரு வில்லேஜில் இருந்து இப்படி ஒரு லேடி, அதாவது உமன் என்டர்பிரனரா யுவர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 அவார்ட் வின்னரை மீட் பண்ண வந்திருக்கோம். இப்படி ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுத்த நம்மளோட ஜூரி டீம்ஸ்க்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து வரும்போது பார்த்தேன், ஒரு லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு உமன் என்டர்பிரனரை உருவாக்கியிருக்காங்கன்னா அது எவ்வளோ உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அவங்க கிட்ட நம்ம பேச தான் வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். யுவர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 அந்த பிரம்மாண்ட மேடை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சென்னை அவார்ட் வாங்கினது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல நாங்க செய்யற இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வெளியில தெரியறதுக்கு எங்களை தேடி எடுத்து அவார்ட் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், உமன் அப்படின்னாலே காலையில் எழுந்துக்கணும், சமைக்கணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்பணும், பசங்களை ஸ்கூல் அனுப்பணும், இப்படி தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது எப்படி மேடம்? யார் மேடம் இதை உங்களுக்கு ஊக்கப்படுத்துனது? இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நான் மேரேஜ்க்கு முன்னாடி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. 2 குழந்தைங்க, வீட்டில் பெரியவங்க சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் ஜாபுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அதனால சும்மா வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹோம் பேக்கிங் பண்ணேன், கேக்ஸ் அந்த மாதிரி பண்ணேன். அதுலேருந்து ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி இப்போ ஒரு பிராண்ட் டெவலப் ஆகி 40+ ப்ராடக்ட்ஸோட ரன் பண்ணிட்டு இருக்கேன். 40+ ப்ராடக்ட்ஸ் கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒர்க்கர்ஸ் வச்சுருப்பீங்களா? இது எல்லாருமே உமனா பேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை எல்லாருமே உமன்ஸ் தான். ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கு. அப்படி அது வெளியில போயிட்டு வர்றதுக்கு பசங்க வேணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி 5 லேடிஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே லேடிஸ் தான். எல்லாருமே லேடிஸ். எப்படி மேடம் நீங்கள் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இது எப்படி உங்களுக்கு உறுதுணையாக? இதில் கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பார். கண்டிப்பா. அவரை பத்தி மட்டும் 2 வார்த்தை சொல்லிடுங்க. அது என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளோ பெரிய பிராண்டா கொண்டு வந்திருப்பேனா அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. நான் மட்டும் தனியா பண்ணியிருந்தேன்னா ஊர்ல எல்லாரும் ஒரு மசாலா விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்திருப்பேன். என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்ல தான் நான் ஒரு பிராண்டா இதை உருவாக்கி நான் கொண்டு வந்ததுக்கான காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான். மேம், உங்க சார் பத்தி சொன்னீங்க, அவரை கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா சார். வணக்கம் சார். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நேம் லோகேஷ். வணக்கங்க. என்னோட நேம் லோகேஷுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நாங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலிங்க. ஃபாதர்லேருந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸில் தான் இருக்கோம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க என்னுடைய பிஸ்னஸுக்கு தான் சப்போர்ட்டாக கூப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இது சரி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் திங்க் பண்ணி ஒரு ஆக்சிடென்டலாக தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததேங்க. ஏன்னா நாங்கள் இவங்க செய்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன செய்வோமோ அதை தான் நாங்கள் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே ஒரு சில ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மதரோடைய ரெசிபிங்க. இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்த ரெசிபி மூலமாக நிறையா வீட்டுக்குள்ளே ரீச் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா எல்லா லேடிஸும் எதிர்பார்க்கறது ஐடென்டிட்டி. தன்னோட ஐடென்டிட்டியை உருவாக்க ஒரு அப்பாவோ, ஒரு அண்ணனோ, ஒரு தம்பியோ, இல்லை ஹஸ்பண்ட், இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த ஐடென்டிட்டியை நம்மளுக்காக கிரியேட் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்து ஒரு உமன் என்டர்பிரனராக எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறோம் சார். இது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்கிறது. இன்பால் கொண்ட அன்பால் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விக்டரியவோ இல்லை இந்த சக்ஸஸையோ பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு எனக்கே ரைட்ஸ் கிடையாது. நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னா அதுக்காக நான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்லையோ அவங்க விக்டரியிலையோ நான் அதை கிளைம் பண்ண முடியாது. இல்லை இதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிங்க. நான் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. சூரியவம்சம் படத்தில் வர தேவயானி கலெக்டர் ஆகிற மாதிரி நான் கலெக்டர் ஆகலை. பட் பார்த்தீங்கன்னா
எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டு தி பெஸ்ட் டு தி சொசைட்டி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ப்ரிசைஸாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து நாங்கள் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆனாலும் இந்த 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 300+ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணம் இது. ஏன்னா இதுக்கு வந்து இவங்க கொடுத்த விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகங்க. எத்தனை நாள் வந்து இவங்க வந்து நைட் 1 மணி 2 மணி தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கு வந்து இவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறத எல்லாமே நான் வந்து கூட இருந்து பார்த்தேன். ஸோ இந்த விக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கேனே தவிர அதில் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாதுங்க. டு பி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னாக்க தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நாங்கள் ஒரு வில்லேஜில் இருக்க எங்களை ஒரு உமன் என்டர்பிரினர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சென்னை வரைக்கும் கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அகைன் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ தான் நான் வந்து சொல்லணுங்க. தேங்க்யூ டார்க் லைட் அண்ட் டீம், எஸ்பெஷலி வந்து பிரியா மேடம், கார்த்திக் சார், உங்களுக்குலாம் வந்து நான் எப்படி தேங்க் பண்ணோம் அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்ல தெரியலீங்க. ஸோ எனிஹவ் எங்களுடைய ஏரோ கெமிக்கல்ஸ் அண்ட் வேந்தன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாங்கள் சொல்லிக்கிற இந்த தருணத்தில் டார்க் லைட் மென்மேலும் வளர்ந்து மேலும் எங்களை போன ஒரு நிறைய பேருக்கு வந்து அவார்ட் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பான்சராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். On the back end, yesterday's price ain't today, now we taxing. Way out the fear, ain't no way out for me. They always told me I'm the wave, like I'm way out. And see, I know some real ones.